ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் விஷ்ணுமதி vlog. இன்றைக்கி இந்த வீடியோவில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். எப்பயுமே பிரியாணிக்கெல்லாம் கரெக்டாக எண்ணெய் ஊற்றினா தான் அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு பலப்பலன்னு கிடைக்கும். இப்போ எண்ணெய் ஹீட் ஆன பிறகு 2 பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், 3 சிறிய துண்டு பட்டை, 5 லவங்கம், ஒரு நட்சத்திர சோம்பு, 2 மராட்டி மூக்கு, 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும் நமக்கு. பொரிஞ்சு வந்த பிறகு இப்போ வெங்காயம் ஆட் பண்ணுறேன். 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். வெங்காயம் லைட்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கணும். வெங்காயம் இந்தளவு வதங்கின பிறகு 1.5 டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். எண்ணெயிலே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இப்போது இது ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. ரொம்ப நேரம் வதங்குச்சுன்னா சிறுங்கசப்பு கொடுத்துரும். ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிடணும். அடுத்து இதில் ஒரு கையளவு புதினா ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். எண்ணெயிலே எப்போயுமே இந்த புதினா ஆட் பண்ணால் தான் நல்ல ஒரு பிரியாணி ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. அடுத்ததாக இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த தக்காளி பேஸ்ட் நமக்கு வதங்கணும். ஸோ எண்ணெயிலே நல்லா கிளறி விட்டு நல்லா வதக்க வைக்கலாம். தக்காளி பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இப்போது 1/2 kg மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி அதை ஆட் பண்ணுறேன். நான் செய்கிற இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சில பேர் மட்டன் தனியாக வேக வச்சுட்டு இதில் ஆட் பண்ணுவாங்க. நான் மசாலா கூடவே தான் இந்த மட்டன் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் மட்டன் உள்ளேயும் நல்லா நமக்கு எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அப்சர்வ் ஆகியிருக்கும். ½ டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். இந்த மட்டனுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுறேன் நான். மட்டன்லேயே நமக்கு தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணி திருப்பி சுருண்டு வர வரைக்கும் நல்லா எண்ணெயிலே மட்டனை வதக்கணும் நம்ம. இப்போ மட்டனுக்கு மட்டும் தேவையான அளவு தனி மிளகாய் தூள், சக்தி மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணுறேன். அதை ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மட்டன் குக் ஆகிற அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணுறேன். தக்காளி மிக்ஸி ஜாரில் அரைச்சதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இப்போ மட்டன் வேகிறதுக்காக அந்த தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது 8 விசில் வர வரைக்கும் இதை நம்ம வேக விட போகிறோம். 8 விசில் வந்த பிறகு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்குது. இப்போ இதில் இருக்க தண்ணிலாம் திருப்பியும் நல்லா சுருண்டணும். அது வரைக்கும் நல்லா நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ஏன்னா அடுத்து அரிசிக்கு மட்டும் தேவையான அளவு தண்ணி அளந்து ஊற்ற போகிறோம் நம்ம. ஸோ இதில் இருக்க தண்ணி சுருண்டணும் நமக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணிலாம் கொஞ்சம் சுருண்டின பிறகு அரிசி போட போகிறனால அதுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். தயிர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன். டோட்டலாக நான் 2 கிளாஸ் அரிசி ஊற வச்சுருக்கனால 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன் இப்போ. இதுவே நீங்கள் பாஸ்மதி அரிசியில் செய்கிறதா இருந்தால் 1க்கு 1.5 தான் தண்ணி ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிடுங்க. இப்போ இது கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருச்சு. இப்போ அரை மணி நேரம் ஊற வச்சு அரிசி ஆட் பண்ண போகிறேன். அரிசி ஆட் பண்ணும்போது கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அரிசி ஆட் பண்ண பிறகு உப்பு செக் பண்ணும்போது ஒரு கல் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி நமக்கு தெரியணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரைஸ் குக் ஆகி வந்த பிறகு ரைஸ்லாம் சால்ட் நல்லா ஏறி இருக்கும். இப்போ விசில் போட்டுடலாம். 3 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி எடுக்க போகிறேன். 3 விசில் வந்துருச்சு. இப்போ பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா பளபளன்னு கிடச்சிருக்கு நமக்கு. மட்டனும் நல்லா குக் ஆகியிருக்கு. நான் ஷேர் பண்ண ப்ரொசீஜரில் நீங்களும் மட்டன் பிரியாணி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் டு விஷ்ணுமதி vlog. Thanks for watching this video, friends.